கஞ்சிக்கு ஒரு அட்வர்ட் கொடுப்போமே. இவ்வளவு சுவையில் இருக்குதா இந்த கஞ்சி? ஓ மை காட், ஜம்மி ஜம்மி ஜம்மியாக இருக்குது. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் காஜி குக்கிங் உலகிலேருந்து நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூப்பரான நாளோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் சமைக்கப்பட்ட அதாவது சோறு வந்து மிஞ்சி இருக்குது. ஸோ வந்து அந்த சோத்தில் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு தண்ணி அதாவது வாட்டர்ன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் காலமே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கூடி வந்து அதை சொல்லிக்கொள்ளலாம். அதை வந்து செய்து காட்ட போகிறேன். ஸோ வந்து இந்த சோறு அதாவது நான் வந்து புழுங்கலரிசி சோறுன்னு நாங்கள் ஸ்ரீலங்கன் தமிழில் சொல்லிக்கொள்ளுவோம், இல்லைன்னு சொன்னால் ப்ரௌன் ரைஸ் என்று சொல்லிக்கொள்ளுவோம். ஸோ வந்து இந்த ரைஸில் தான் இந்த வந்து பழைய கஞ்சி வந்து செய்து காட்ட போகிறேன். நிறைய விட்டமின்கள் மினரல்கள் உள்ள இந்த கஞ்சியை வந்து நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஸோ வந்து இப்போ இந்த கஞ்சிக்குள்ளே வந்து அதாவது ஒரு 1/2 லிட்டர் அளவில் தண்ணி வந்து விட்டுக்கொள்கிறேன். இந்த தண்ணி வந்து அதாவது இந்த ரைஸுக்கு ஊற்றும் பொழுது ஒரு 5 மணி இருக்கும் பின்னேரம். ஸோ வந்து இது மதியம் சமைக்கப்பட்ட சோறு. ஸோ அது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மிஞ்சி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 மணி போல் நான் அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த உணவை சாப்பிட்றதுக்காக ஊற்றி வைக்கிறேன். தண்ணி வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கலக்கி ரைஸ் எல்லாத்துலேயும் அந்த தண்ணி படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொள்ள போகிறேன். ஒரு 12 நீங்கள் 20 மணித்தியாலங்கள் இந்த ரைஸை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். வந்து ஸோ நிறைய பாக்டீரியாக்கள் அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாம் வளர்ந்து இருக்குமென்னு சொல்லப்படுது. ஸோ உடம்புக்கு தேவையான பாக்டீரியாக்கள் இந்த ரைஸ் வாட்டரில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ வந்து அந்த ரைஸ் வாட்டரை தான் நான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே 7 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சியை வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பூனால் வந்து மேஷ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது கையை வந்து வடிவாக வாஷ் பண்ணிவிட்டு கையால் கூடி வந்து அமர்த்தி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து சோறு எடுக்கையில் அந்த வாட்டரை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ அந்த வாட்டரில் தான் நிறைய சத்து இருக்குன்னு சொல்லப்படுது சோத்தை விட. இப்போ வந்து பொட்டேட்டோ மேஷரால் அதை வந்து அமர்த்தி அந்த அதாவது ரைஸில் உள்ள கார்போஹைட்ரேட் எல்லாம் அந்த வாட்டரில் இறங்குற மாதிரி அமர்த்தி வந்து எடுத்துக்கொள்கிறேன். முடிஞ்சளவுக்கு அமர்த்தி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து அமர்த்தி எடுக்கப்பட்ட அந்த தண்ணியை வந்து இன்னும் ஒரு கப்பில் வந்து ஊற்றிக்கொள்கிறேன். உங்களுக்கு அதாவது கிளாஸ் கப்பில் வந்து ஊற்றிக்கொள்கிறேன், உங்களுக்கு தெரியுமென்றதுக்காக. ஸோ இப்போ வந்து அந்த தண்ணியை ஒரு கரையில் வச்சுட்டு அதாவது இந்த தண்ணிக்குள்ளே போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். யோகட் போட்டுக்கொள்ள போகிறேன். அதாவது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொரியாண்டர் இல்லை மல்லி இலைகள், அதோட வந்து ஊறுகாயும் வந்து இதோட வச்சு சாப்பிட போகிறேன். சுவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ யோகட்டும் வந்து விட்டுக்கொள்ளணும், அப்போ தான் சுவையாக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து தோலை வந்து லைட்டாக உரிச்சிட்டு அதை வந்து ஒரு கீரலாக கீறிட்டு அதாவது வெங்காயம் சொப்பரில் வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ பச்சை மிளகாய் வெட்டி கொண்டிருக்கிறேன். பச்சை மிளகாயும் வந்து இந்த சொப்பரில் போட்டு எல்லாமே ஒரே சைஸில் வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயத்தையும் வந்து சின்ன சின்ன பீஸுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதே மாதிரி வந்து மல்லியிலையும் வந்து வடிவாக கழுவிட்டு வந்து அதையும் வெட்டி எடுத்து இதோட போட்டுக்கொள்ள போகிறேன். அதாவது கருவேப்பிலையும் வந்து இதோட போட்டுக்கொள்ள போகிறேன். எல்லாம் ஒரே சைஸில் இருக்குமென்றதுக்காக இந்த சொப்பரில் போட்டு வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். கருவேப்பிலையும் இப்படி வந்து பிச்சு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொப்பரில் வந்து வெட்டி எடுத்து அதுக்குள்ளே போடிக்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது சுவையும் வந்து நல்ல ஒரே சேமாக வந்து அந்த ஃப்ளேவர் இருக்குமென்றதுக்காக அப்படி வந்து நான் சேர்த்து வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். அதாவது பழைய உணவுகளை நாங்கள் வந்து துரத்தி வந்து அடிக்கிறோம். இது பழசு இது கூடாதுன்னு சொல்லி. ஆனால் வந்து இங்கிலீஷ் மக்கள் வந்து பழைய உணவை தேடி அடிக்கணும். அதில் என்ன இருந்தது, ஏன் அதை யூஸ் பண்ணினவேண்டு தேடி எடுத்து இப்போ வந்து அது வந்து சொல்லியிருக்கு ரீசர்ச்சில் ஒரு நல்ல ஒரு உணவுன்னு சொல்லி இந்த உணவு.
ஸோ வந்து இப்படியான உணவுகளை சாப்பிடும் பொழுது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகட் வந்து 10 டேபிள் ஸ்பூன் அளவில் விட்டுக்கொள்கிறேன். 10 டேபிள் ஸ்பூன் உண்மையில் போதுமானது. ஸோ வந்து 10 டேபிள் ஸ்பூன் அதனால் விட்டுக்கொள்கிறேன். உப்பு வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு கல்லுப்பு தான் போட்டுக்கிறேன். அந்த கல்லுப்பை வந்து கரைச்சி கொள்ளுங்க ஒரு ஸ்பூனால். அதே மாதிரி யோகட்டும் அதோட கரைஞ்சி கொள்ளும். கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் வெள்ளை கலர் ஆகிட்டுது. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருந்தது, இப்போ வெள்ளை கலராக மாறிட்டுது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸோ என்ன இல்லைன்னு சொன்னால் ஒரு வெஜிடபிள் ஜூஸோ ஒன்று நினைச்சு குடிச்சிங்கன்னு சொன்னால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. இப்போ வெட்டி வச்சிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸையும் போட்டுக்கொள்கிறேன். அதாவது இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த ரிங் வந்து விற்கப்படுது. அதாவது ஜிம் செய்கிறவ கொஞ்சம் ஹெல்த்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறவையெல்லாம் இந்த ரிங்கை வந்து வேண்டி குடிச்சு கொள்ளினோம். ஏன்னு சொன்னால் இதில் நிறைய கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து இது வந்து நொதிக்கப்பட்டு எடுக்கிறபடியாக இதில் வந்து நிறைய விட்டமின் மினரல்ஸுகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுது, எல்லாமே மிக்ஸ் பண்ணப்பட்டு பார்க்கவே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பார்க்க மோர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் பழைய காலத்தில் அவள் வந்து இப்படி வந்து அதை தேங்காய் சிரட்டையில் தான் அவள் குடிக்கவே. ஸோ அதை வந்து அந்த தேங்காய் சிரட்டையிலேயே நானும் உங்களுக்கு அதாவது சர்வ் பண்ணுறேன்னு எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ நானும் வந்து குடிச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது உரைப்புகள் எல்லாம் வந்து சும்மா மூக்கை வந்து துளைக்கிற மாதிரி இருக்குது, அப்படி உரைப்பு. ஸோ நீங்களும் முடிஞ்சால் இப்படி ட்ரை பண்ணி பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. முடிஞ்சால் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து மறந்துவாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவையும் வந்து இப்படியான ஒரு ஹெல்த்தியான ரிங்கை வந்து செய்து குடிச்சு கொள்வதற்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.